வருஷத்துக்கு மேல ஆச்சு கடல்ல தொழில் பார்க்க. சாப்பாடுன்னா நாங்க 40-50 நாள் வரை கடல்ல கிடந்துட்டு சாப்பாடு ஒரு 50 நாளுக்குன்னா இப்போ ஒரு 60-75 நாளுக்குள்ள சாப்பாடு அங்கே இருந்து கொடுக்கும். ரொம்ப எங்களுக்கு கறி வைக்கணும்னா மீன் தான், எல்லாம் மீன் இந்த மாவு ஐட்டங்கள் இதெல்லாம் தான் போகும். இல்லை சாப்பாடு ஒரு 20 நாள்ல வருவோம், 25 நாள்ல வருவோம், 50 நாள்ல வருவோம். மீன் கிடைக்கிற மாதிரி போகி புயல்னா நல்லா கஷ்டப்பட்டு உயிர் தப்பியெல்லாம் தான் நாங்க வந்தோம். கடலு நல்லா ரஃபாட் இருந்து ஒரு இடமே ஓட முடியாது அந்த அளவுக்கு டவுன்ல. நாங்க இந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி இங்க இருந்து கடலுக்கு போனோம். இந்த மாசம் செப்டம்பர் மாசம் 5ஆம் தேதி கரையை வந்திருக்கோம். ஒரு 35 நாள் கிட்ட ஆச்சு. என்னன்னு சொன்னா காத்து அதிகம், இந்த டைம்ல காத்து அதிகம், தண்ணி நீரோட்டம் அதிகம். அதனால நாங்க மீன் பிடிக்கிற இடத்துக்கு போறதுக்கே ஒரு 9 நாள் ஆச்சு. அங்க போய் சேர்ந்த பிறகு நல்ல காத்துன்னு சொல்லி அங்க மகாராஷ்டிரால ஒரு இடத்துல 5 நாள் கரையை ஒதுங்கணும். ஒதுங்கி அதுக்கு பிறகு 10 நாள் இந்த மாசம் இந்த தங்கள் மொத்தத்திலே எல்லாமே கஷ்டம்தான். எல்லா நாளுமே காத்து தான், எல்லா நாளுமே வலையில வேலை தான். அதிகமான கஷ்டத்தை அனுபவிச்சு தான் தொழில் பண்ணி முடிச்சு வந்திருக்கோம். சாப்பாடுக்கு நாங்க ஒரு ட்ரிப்பு போகும்போது 40,000 ரூபாய்க்கு இங்க கடையில இருந்து அரிசி ரேஷன் எல்லாம் வாங்கிட்டு போவோம். 3 கேஸ் குத்தி கொண்டு போவோம். ஐஸ் ஒரு 500 ஐஸ், 3000 லிட்டர் டீசல், செலவே ஒரு 4.5 லட்சம் ரூபா கிட்ட செலவு வரும். அது போய் ஆட்களுக்கு ஒரு தங்கள் 20,000 கிடைக்கும், ஒரு தங்கள் 30,000 கிடைக்கும், ஒரு தங்கள் 50,000 கிடைக்கும். கடல்ல மீன் வரதை பொறுத்து இருக்கு. இதுதான் எங்க போட்டல்ல ரெகுலரா நடக்குத விஷயம். வேற எதுவும் விஷயம் இன்ஜின் ஃபால்ட் ஆனாலோ டீசல் கம்மியா தண்ணி கம்மியா தான் இருந்தாலும் நம்ம எங்க கிடக்குமோ அந்த ஏரியால கரையை போய் தேவையுள்ள பொருளை எடுத்துட்டு தொழிலை மொத்தம் முடிச்சுட்டு தான் வருவோம். லாபம்னா மீன் வந்தா லாபம், இல்லைன்னா கஷ்டம். இதுதான் கடல்ல உள்ளது. காற்றும் எல்லாம் இருக்கும், காற்றும் கடலும் இருக்கும். அதை தாண்டி 4-5 லட்ச ரூபா செலவுல போவோம். 4-5 லட்சம் செலவு வரும். பெரிய போட்டுக்கு 10 லட்சம் அளவு செலவு வரும். அப்படி தொழிலுக்கு போவோம். தொழிலுக்கு போய் அங்க போய் தொழில் நைட்டு தூங்கும் பழக்கம். கப்பலை பார்த்தியா தூங்குவோம். 2 ஆள் ஃபுல்லா முடிச்சிருக்கு கப்பலை பார்க்கறது. ஆனா எவ்வளவு கப்பலை போட்டைக்க நைட்டுக்கு இடிச்சுலாம் போய் பெருத்தாளக்கம் போயிட்டு போட் மாட்டக்கம் போயிட்டு காணாம அதே சேஃப்டி ஆக்கிறதுக்கு வேண்டியாக்கும் 2 ஆள் ஃபுல்லா முடிச்சிருக்கோம். நைட்டு ஃபுல்லா 2 ஆள் முடிச்சா இருக்கு எல்லா பொருளையும். அப்படி நாங்க 4-5 லட்சம் ரூபாய் எங்க போட்டு சின்ன போட்டு 4-5 லட்சம் ரூபாய் செலவுல போய் நாங்க தொழில போய் எல்லா ஒரு நேரமும் கண்ணு தூக்கம் இல்லாமதான் ஃபுல் ஒர்க்கா இருக்கும், ஃபுல் வேலையா இருக்கும். அப்படி ஏதாவது ஒரு டைம் தான் நல்ல தொழிலும் கிடைச்சும். ஒரு வருஷத்துல ஒரு 4-5 வாட்டி நல்ல தொழில் கிடைச்சும். ஒரு 4-5 வாட்டி ஒரு 10 ட்ரிப் தான் கடல்ல போவோம். எங்க போட்டு பொறுத்தளவு ஒரு 10 ட்ரிப் தான் கடல்ல போக முடியும் ஒரு வருஷம். அப்படி போகும்போது 4-5 வாட்டி தொழில் கிடைச்சும். 4-5 வாட்டி தொழில் கிடைச்சாது. அப்படி தொழில் கிடைச்சும் எல்லாருக்கும் தொழில் கிடைச்சும் இங்க கொண்டு வந்தா அந்த மீனுக்கு விலையும் இருக்காது, விலையும் நல்லா கம்மியா இருக்கும். அதனால எங்க வாழ்வாதாரம் நல்லா கேள்விக்குறியாட்டியா போயிட்டு இருக்கு.